ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். நான் சிலம்பு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் வந்து மேக் பண்ணுறது அண்ட் சர்க்யூட்டை எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோட்டிஎஸ் வச்சு சிமுலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு சிமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லையே ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் டவுன்லோட் பண்ணி சர்க்யூட்டை எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு மொபைலில் நான் சிமுலேட் பண்ணி பார்த்ததில்ல. நீங்கள்லாம் கேட்டிங்க அப்படின்றதுனால ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நான் சிமுலேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறத விட வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் லேர்னிங் பர்பஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகுது, எப்படி அதெல்லாம் கட் ஆகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சர்க்யூட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 8.4 MB தான். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. வோல்டேஜ் ரெகுலேட்டர், நிறைய ஆசிலேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் நியூ சர்க்யூட் கொடுத்து நீங்கள் வந்து சர்க்யூட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்க பண்ணதெல்லாம். இதெல்லாம் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து நல்லா நாலேஜ் கிடைக்கும். புக் மார்க்ஸ் நீங்கள் எதாவது புக் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இது வந்து ட்ராஷ், அதாவது ரீசைக்கிள் பின் மாதிரி நீங்கள் டெலீட் பண்ண ஐட்டம்லாம் இங்கே வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரியேட் நியூ சர்க்யூட் கொடுத்துக்கிறேன். இதோட யூஐ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜ் சோர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 kHz இருக்குது. அதாவது இந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ரீக்வன்சி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது ஃப்ரீக்வன்சின்னு இருந்துச்சு இல்லையா, எடிட் கொடுத்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். எத்தனை வோல்டேஜ் வரைக்கும் ஆம்ப்ளிடியூட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் சோர்ஸ். இது ஏசி, இது வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ் சோர்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரண்ட் சோர்ஸ். டிசி வோல்டேஜ் சோர்ஸும் அப்படி தான். நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணுன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். டெலீட்டுக்கு டெலீட் பட்டன் இருக்குது, ரீசைக்கிள் மாதிரி பட்டன் இருக்குது. இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் நீங்கள் எவ்வளோ வேல்யூ வேணுமோ அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். எவ்வளோ வேல்யூ வேணும், என்ன ரெசிஸ்டர் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதையும் வேணுங்கிற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெலீட் அழுத்தினீங்கன்னா டெலீட் ஆகிரும். இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். கெப்பாசிட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். இது போலரைஸ்டு கெப்பாசிட்டர், அதாவது நான் போலரைஸ்டு, இது போலரைஸ்டு. தென் இண்டக்டர் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், இது ஓம் மீட்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. தென் ஸ்விட்சஸ் இருக்குது. எல்இடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகும். நீங்கள் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். தென் என்ன கலர் வேணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலரில் நமக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு எல்இடியை மட்டும் எரிய வச்சு
நாம் சும்மா ஒரு டெமோ மாதிரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்இடி ஏரியா வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கிறேன், டிசி. இதை நான் கிளிக் பண்ணேன்னா நமக்கு செட்டிங்ஸ் வரும். நமக்கு ஒரு எல்இடி ஏரியா வைக்கிறதுக்கு சும்மா ஒரு 5 வோல்ட் போதும். தென் ஒரு ரெசிஸ்டர் எடுத்துட்டேன். இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொட்டேட் பண்ணியாச்சு. தென் ஒரு எல்இடி எடுத்துக்கலாம். எல்இடி எடுத்தாச்சு. நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த பாயிண்டில் வச்சு டச் பண்ணிவிட்டு இது வந்து நோடுன்னு சொல்லிட்டு வரும். இங்கே பார்த்திங்கன்னா கீழே நோடுன்னு இருக்கா, நோடுன்ட்டு வரும். தென் அது எதில் கனெக்ட் ஆகிறோமோ அதில் வச்சு டச் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிரும். தென் இதுவும் கனெக்ட் ஆகணும். தென் எல்லா சர்க்கியூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அதோட கிரவுண்டை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிமுலேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீன்னு இருக்கா, ஸோ டீங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடி வந்து க்ளோ ஆகலை. நம்ம வந்து 1K ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ஃபார்முலா படி தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3.19 மில்லியம்ஸ் தான் போகுது, அதனால் க்ளோ ஆகலை. நமக்கு ஒரு 10 மில்லியம்ஸாவது போகணும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வேல்யூ வந்து மாற்றிக்கிறேன். ரெசிஸ்டர் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 226. ஓகே, 220 தான் நமக்கு பேசிக்கலாக கிடைக்கும். 226 வச்சுக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13.5 மில்லியம்ஸ் வந்து இந்த எல்இடிக்கு வந்து போகுது. தென் இந்த எல்இடி எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்கிறதுங்கிறது வந்து இங்கே வந்துடுது. ஓகேங்களா, இப்போ நம்ம வியூ கொடுத்தோன்னா இது வந்து 1.96 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயோடோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த எல்இடியை நான் டெலீட் பண்ணிடுறேன், ரெசிஸ்டையும் டெலீட் பண்ணிடுறேன், இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பார்ப்போம். இப்போ டயோடு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டயோடு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வோல்டேஜ் சோர்ஸ், டயோடு எப்படி அந்த வேவ் ஃபார்ம்ஸ்லாம் கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏசி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலி நமக்கு 60 ஹெர்ட்ஸ் தான் வருது. 230 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் வருது. ஸோ 60 ஹெர்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன். 60. ஓகே, 60 ஹெர்ட்ஸ் வச்சாச்சு. இப்போ நான் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத டச் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஆம்ப்ளிடியூட் நமக்கு 220 வோல்ட் வேணும். ஓகே, 213 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் கிளிக் பண்ணி இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம வந்து எப்பவுமே லோடு வைக்கணும். ஸோ லோடுக்காக நான் ஒரு ரெசிஸ்டர் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா எப்பவுமே நமக்கு லோடு இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா தான் நமக்கு சர்க்கியூட்டே ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஓகேங்களா, நம்ம எப்பவுமே ஷார்ட் சர்க்கியூட் வந்து பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே லோடை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவோம். இப்போது நமக்கு வந்து 60 ஹெர்ட்ஸ் இருக்குது, 230 வோல்டேஜ் இருக்குது, 60 ஹெர்ட்ஸ் இருக்குது அண்ட் 230 வோல்ட் இருக்குது. இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேவ்ஸ் வந்து ஸ்லோவாக ஏறுதா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஏறுறது தெரியும். நம்ம வந்து சிமுலேஷன் டைமை வந்து ஸ்பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிமுலேஷன் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் மாதிரி காட்டுதுங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணி சிமுலேஷன் ஸ்பீடு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நார்மலி மைக்ரோ செகண்ட்ஸில் தான் இருக்குது. நம்ம மில்லி செகண்ட்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மில்லி செகண்ட்ஸில் எப்படி நமக்கு வேவ் ஃபார்ம் கொடுக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் வேவ் வருது. தென் அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் வேவாக கட் ஆகி போகுது. தென் நமக்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது வந்து கட் ஆகிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வியூ கொடுக்குறேன். அதாவது இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே ஐ மாதிரி பட்டன் இருக்கா, இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் வந்துடும். ஓகேங்களா, இந்த கிராஃப் வந்துடும். இந்த கிராஃப் வந்து நமக்கு பெருசாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கின மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவான கிராஃப் வந்துடும். ஓகே, சிமுலேஷன் ஸ்பீடை கம்மி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி வியூ கொடுக்குறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியும். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயோடு வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் அலோவ் பண்ணுது, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ஸை கட் பண்ணி விட்டுறது. ஸோ அந்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வர்றதில்ல. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சர்க்யூட் வந்து நீங்கள் சிமுலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இது இப்போ நம்ம எடுக்கிற ஒரு டுட்டோரியல் வீடியோஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் ரிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி சிமுலேட் ஆகுது அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.